Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல வந்து 13th lesson பார்க்க போறோம். 13th lesson வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th standard நியூ புக்ல நியூ சோஷியல் புக்ல டேர்ம் 3ல இருக்கு. யூனிட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ரிலிஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து the Bhagavad Gita proposed that the path of என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கா. பக்தி மார்க்கானா என்னன்னா the path of பக்தி. ஓகேங்களா, சோ இதுக்கு முன்னாடி ஒரு பகவத்கீதா வந்து பக்தி மார்க்கா மூலமா வந்துச்சு. பக்தி மார்க்காவுக்கு முன்னாடி ரெண்டு ரிலீஜியஸ் அப்ரோச்சஸ் இருந்தது. அதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா the path of knowledge and the path of rituals and the good work. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானா அண்ட் கர்மா. path of knowledge னா ஞானா, path of rituals and good work னா கர்மா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. there is only one God through Hindus and Muslims call him by different names. இது யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிதாசா. இவர்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. there is only one God through Hindus and Muslims call him by different names அப்படின்ட்டு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. what is associated with Shiva's manifestation on earth? எதுன்னு பாத்தீங்கன்னா சிவபக்தி. what is associated with Shiva manifestation on earth? சிவபக்தி. what is next question பாருங்க. what is based on Shri Vishnu's avatars, particularly Krishna and Rama? என்னதுன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தி or வைஷ்ணவிசம். what is based on Vishnu avatars, particularly Krishna and Rama? விஷ்ணு பக்தி or வைஷ்ணவிசம். so sixth question பாருங்க. whose fame lies in his 1102 stanza திருவாய்மொழி? யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். ஓகேங்களா, next நாதமுனி collected the 4000 poems of நம்மாழ்வார் in the form of dash திவ்ய பிரபந்தம். நாதமுனி வந்து 4000 பாடல்களை வந்து நம்மாழ்வார் கிட்ட இருந்து வாங்கினாங்க. அதோட கலெக்ஷன் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா திவ்ய பிரபந்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எய்த் கொஸ்டின் பாருங்க. பெரியாழ்வார் அவருக்கு முன்னாடி என்ன பேருனா விஷ்ணு சித்தர் அப்படின்ட்டு. earlier he was known as விஷ்ணு சித்தர். நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பாருங்க. who grew up in the temple town of ஸ்ரீவல்லிபுத்தூர்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள். who grew up in the temple town of ஸ்ரீவல்லிபுத்தூர்? ஆண்டாள். what are the ஆண்டாள் celebrated work? என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு எழுதியிருக்காங்க. ஒன்னு வந்து the path to Krishna and another one வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. இது ரெண்டு தான் வந்து ஆண்டாளோட celebrated work. திருப்பாவை வந்து path to Krishna, நாச்சியார் திருமொழி வந்து scat song for the lady. next 11th question பாருங்க. name the 3 முதல் ஆழ்வார்ஸ். முதல் ஆழ்வார்ஸ் வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதது ஆழ்வார் அண்ட் பெய்யாழ்வார். இவங்க 3 பேர் தான் முதல் 3 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் இவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதல் ஆழ்வார் யார் யாரு பாத்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பண்ண ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் மற்றும் ஆண்டாள். ஓகேங்களா, இதுல ஆண்டாள் மட்டும்தான் வந்து பெண் ஆழ்வார். ஓகேங்களா, மத்த 11 பேருமே வந்து என்னன்னா ஜென்ஸ் தான். ஓகேங்களா, who often called the trio யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து நாயன்மார்கள்ல மொத்தம் 63 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் தான் வந்து ட்ரையோன்னு சொல்லுவாங்க. யார் யாருன்னா ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேரை தான் வந்து சொல்றாங்க. 14th question பாருங்க. who preached the Advaita philosophy? யாரு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரா. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சங்கராச்சாரியர். அவருடைய காலம் பாத்தீங்கன்னா 700ல இருந்து 750 AD. ஓகேங்களா, 700 to 750 AD. ஆதிசங்கரா வந்து ஒரு மதாஸ் வந்து வைக்கிறாரு. அது வந்து எதுக்காகனா சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் ஒர்க்ஷிப். அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ரிநாத், பூரி, துவாகா அண்ட் சிங்கேரி. இந்த 4 இடத்துல வந்து அவர் அமைச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் 16th question பாருங்க. ஆதிசங்கராஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் த கமெண்ட்ரி ஆன் த பிரம்ம சுத்ரா which is a fundamental test of the Vedanta school. ஆதிசங்கரோட மாஸ்டர் பீஸ் தான் வந்து இப்பவுமே வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் வேதாந்த ஸ்கூல்ல இப்பவுமே அதுதான் இருக்கு. அது பேர் என்னன்னா பிரம்மசுத்ரா. 17th question பாருங்க. who was the most influential thinker of Vaishnavism? யாருன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜா. அவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th century. அவர் ஒரு வைஷ்ணவ செயின்ட். ஓகேங்களா, ராமானுஜரோட பிலாசபிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிஷ்ட வைதா
அது வந்து எதுக்குன்னா மெயினா to proclaim that the soul retains its identity even after uniting with Brahma. ஓகேங்களா. 19th கொஸ்டின் பாருங்க. which Vaishnavism centered on ஸ்ரீரங்கம்? எதுன்னு பாத்தீங்கன்னா தென்காலை. அதுதான் வந்து centered of ஸ்ரீரங்கம்ல அதுதான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தென்காலை stressed with the importance of Divya Prabandhams, which is written by the 12 Alvas in Tamil. Next, who spread the Bhakti ideology in North India? யாருன்னு பாத்தீங்கன்னா ராமானந்தா தான் வந்து நார்த் இந்தியால பக்தி ஐடியாலஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணது ராமானந்தா தான். 22nd கொஸ்டின் பாருங்க. who built a temple for Lord Krishna on the Govardhan Hills near Mathura? யாருன்னு பாத்தீங்கன்னா வல்லபாச்சாரியார். he is a Telugu philosopher. ஓகேங்களா. சுர்தாஸ் அப்படின்ற ஒரு போயட் வந்து கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுர்சாகர். சுர்தாஸ் வந்து he is a blind poet and musician. அவரோட ஃபேமஸ் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி தான் வந்து சுர்சாகர். நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்க. who was an ardent devotee of Lord Krishna? யாருன்னு பாத்தீங்கன்னா மீராபாய். இவங்க யாருன்னா she is a wife of the crown prince of Mewar. ஓகேங்களா. மீராபாய் gained popularity through her bhajans. அவங்க எது மூலமா பாப்புலர் ஆனாங்கன்னா அவங்களோட பஜன்ஸ் மூலமா தான் பாப்புலர் ஆனாங்க. 26th கொஸ்டின் பாருங்க. In the 16th century, in Tulasidas Hindi retelling of the story of Rama in the Ramacharitmanas, the sentiment of friendship and loyalty is stressed. ஓகேங்களா. ராமச்சரித்மனாஸ் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 27th கொஸ்டின் வந்து who is known for a spiritual song Abhanyas or Kirtanas devoted to Vidobha, avatar of Krishna? யார் வந்து இதுக்கு ஃபேமஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் சாங்க்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா துக்காரம். அவங்க வந்து 17th century saint poet of Maharashtra. ஓகேங்களா. அவங்க யாரு? துக்காரம். 28th question பாருங்க. The advent of Sufis to India dates back to the Arab conquest of Sindh. The advent of Sufis to India dates back to the Arab conquest of Sindh. 29th question பாருங்க. Who found the adherents among both Muslims and Hindus? யாருன்னு பாத்தீங்கன்னா Sufism. Who found Sufism found the adherents among both Muslims and Hindus. The word Sufi takes its origin from Suf. அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊல். சூஃப்னா ஊல். ஓகேங்களா. 31 பாருங்க. Sufism rejected in stringent conduct code of the ulemas. Sufism rejected the stringent conduct code of the ulemas. Next, who made Sistri order popular in India? யாருன்னு பாத்தீங்கன்னா மொயினுதீன் சிஸ்டி. ஓகேங்களா. மொயினுதீன் சிஸ்டி தான் வந்து he made a popular Sistri order in India. 33 பாருங்க. The best known Sufi age of the early medieval period was Nizamuddin Auliya. The best known Sufi sage of the early medieval period was Nizamuddin Auliya. Next, சுரவர்தி ஆர்டர் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. அது யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா இரணியன் சூஃபி அப்துல் வாஹித் அபு நாஜிப். இரணியன் சூஃபி அப்துல் வாஹித் அபு நாஜிப் இவரு தான் சுரவர்தி ஆர்டரை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. 35th question பாருங்க. Who came under the influence of Varanasi based Saint Ramananda? யாருன்னு பாத்தீங்கன்னா கபீர். ஓகேங்களா. கபீர் தான் வந்து he came under the influence of the Varanasi based Saint Ramananda. Next, கபீரோட கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கபீர் verses என்னன்னு பாத்தீங்கன்னா கிராந்தவல்லி and பிஜக். ஓகேங்களா. கிராந்தவல்லி and பிஜக் is the contents of Kabir's verses. ஓகேங்களா. குருநானக் வந்து எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு, அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். குருநானக் வந்து குட்டி கிராமத்துல, லாகூர் பக்கத்துல இருக்கிற குட்டி கிராமத்துல 1469ஆம் ஆண்டு பிறந்தாரு. 1469 அப்ப பிறந்தாரு. எப்ப இறந்தாங்கன்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். குருநானக் அவர் எப்ப இறந்தாருன்னா 1539ல இறந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் கிட்ட வாழ்ந்திருக்காங்க. யா. நெக்ஸ்ட் பாருங்க. 39th கொஸ்டின் பாருங்க. Guru Nanak is considered to be the first guru by யாரால வந்து குருநானக் வந்து first I'm sorry யாராலன்னு பாத்தீங்கன்னா சிக்கிசம் தான் வந்து குருநானக் வந்து ஃபர்ஸ்ட் குருவா வந்து கன்சிடர் பண்ணாங்க. 40th கொஸ்டின் பாருங்க.
Guru Nanak had great contempt for Vedic rituals and caste discriminations. Guru Nanak had great contempt for Vedic rituals and caste discriminations. ரொம்ப த்ரோட் வந்து வறண்டு போயிடுச்சு. ஐம் சாரி, வாய்ஸ் ட்ரையா இருந்ததுன்னா ஐம் ரியலி சாரி அபவுட் தட். ஓகேங்களா? 41 பாருங்க. குரு நானக் and his successors teaching are collected in the Guru Granth Sahib. அந்த புக் பேர் வந்து குரு கிராந்த் சாஹிப். அதுதான் வந்து ஹோலி புக் ஆஃப் த சிக்ஸா இப்பயுமே இருக்கு. ஓகேங்களா? Guru Nanak and his successors teaching are collected in the Guru Granth Sahib. ஓகேங்களா? 42nd பாருங்க. Guru Nanak's teachings were spread through the group of hinds called Kirtan. அவங்களோட டீச்சிங்லாம் வந்து ஒரு போயம் மூலமா, ஒரு சோஸ்திரம் மூலமா பரவுது. அது அந்த சோஸ்திரத்துக்கு பேர் என்னன்னா கிரிட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? The devotee gathered in rest houses which become the gurudwaras in the course of time. இப்ப இவங்களோட இவங்களோட டிவோட்டிஸ்லாம் வந்து தங்கறதுக்கு இடம் இருக்கணும்ல, அதுதான் வந்து குருத்வாராஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. 44th பாருங்க. 5 distinctive things of Khalsa members. கால்சா மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்களோட 5 யூனிக் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெஷ், கங்கா, கிர்பன், கடா, கெச்சேரா. கெஷ்னா வந்து அவங்க வந்து முடிய கட் பண்ண மாட்டாங்க, அன்கட் ஹேர் இருக்கும். கங்கானா கோம் வச்சிருப்பாங்க. கிர்பன்னா டேகர். கதானா ஒரு ஸ்டீல் பேங்கிள். டேகர் வந்து லைக் வெப்பன் மாதிரி. அதுக்கப்புறமா கச்சீரானா அண்டர் பேண்ட். ஓகேங்களா? கஜீரா, அதுதான் சொல்லுவாங்க, கஜீரா. ஓகே, அது இந்த 5 தான் வந்து 5 distinctive things of கால்சா மெம்பர்ஸ். என்னது? கெஷ், கங்கா, கிர்பன், கதா, கஜீரா. ஓகேங்களா? இந்த 5 திங்ஸ் தான். இப்போ கால்சா அப்படின்னா என்ன, அதுதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்சானா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பியோர் தான் கால்சா அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? 46th கொஸ்டின் பாருங்க. Who introduced the custom of பாகுல்? யாருன்னு பாத்தீங்கன்னா, குரு கோபிந்த் சிங் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பாகுல் அப்படின்னா என்னன்னா, it is a baptism by sweetened water stirred with a dagger. It is a baptism by sweetened water stirred with a dagger. Next 47th question பாருங்க. இதுதான் வந்து கடைசி question. குருத்வாரா தர்பார் சாஹிப் இது எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல. அதுதான் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்தர்பூர் அப்படின்ட்டு ஒரு இடத்துல பாகிஸ்தான்ல இருக்கு. இது என்னது? குருத்வாரா தர்பார் சாஹிப் என்ற ஒரு இது வந்து கர்தர்பூர்ன்ற இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சோ இந்த லெசன்ல வந்து மொத்தம் நம்ம 47 questions பார்த்திருக்கோம். ரொம்ப குட்டி லெசன் தான், அதனாலதான் வந்து நான் மினிமம் எல்லா கொஸ்டின்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் நோட் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டேன். சோ இந்த லெசனோட நம்ம வந்து 13 லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். இந்த லெசனோட நம்ம 13 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இன்னும் 2 லெசன் தான் நம்ம 7th முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி நான் வந்து நாளைக்குள்ள நான் முடிக்க பாத்துறேன். அதாவது நம்ம 6th லைவ் டெஸ்ட் குடுக்கறோம்ல, அன்னைக்கு நம்ம முடிக்கும் போது 7th நான் முடிக்க பாத்துறேன். அப்படி பாத்துட்டு நெக்ஸ்ட் நான் 7th உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் தான் வந்து என்னை இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. So keep supporting. Thank you friends.